நிரப்பப்படுகிறது. படுக்கையின் ஒரு ஓரத்தில் உள்ள சக்தி வாய்ந்த விசிறியில் இருந்து வரும் காற்று படுக்கையின் கீழ்ப்புறமாக வந்து இலைகள் வழியே செல்லுகையில் 30% ஈரப்பதம் அகற்றப்படுகிறது. அதன் பின்பு இத்தேயிலை ஒரு துவாரத்தின் வழியாக கீழ்ப்பகுதியில் உள்ள ரோட்டர்வேல் என்னும் இயந்திரத்தை அடைகிறது. இதன் உள்ளே சென்று இலை கசக்கி பிழிந்து வெளியேற்றப்படுகிறது. அடுத்து இத்தேயிலை சிபிசி என்னும் இயந்திரத்தை அடைகிறது. சிபிசி என்பது கட்டிங், டர்னிங், கர்லிங் என்பதாகும். ஒன்றின் பின் ஒன்றாக அமைந்துள்ள 5 சிபிசி இயந்திரங்கள் வழியாக தேயிலையானது உள்ளே புகுந்து வெளியே வரும்போது சிறு சிறு துகில்களாக வெட்டப்பட்டு சுருட்டப்படுகிறது. இப்போது அடுத்த இயந்திரமாக பூமியை அது அடைகிறது. மெதுவாக சுழன்று கொண்டிருக்கும் இந்த இயந்திரத்தில் விழுந்து அத்தோடு சுழன்று சுற்றி வரும் தேயிலை ஒரு கனமான நிலையை அடைகிறது. அடுத்த தேயிலை அனைத்தும் படப்படுத்தும் தகுதியை அடைகிறது. இந்த தேயிலத்தில் தொட்டிகளும் தேயிலைக்கு தேயிலைக்கப்பட்டு 1 வரை அந்த பகுதி வைக்கப்படுகிறது. தேயிலை கலக்கப்படும் போது நிறுவன தேயிலை துறைகள் காற்றில் உள்ள ஆக்சிஜனோடு கலந்து ஒரு நல்ல நறுமணத்தை உருவாக்குகிறது. இதுவரை கட்சி நிர்வாகம்